அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இது எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு பதிவுனே வச்சுக்கோங்களேன். சரின்னு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் தரிசனத்தை சரியாக பண்ணுங்கள். பெரும்பாலும் நம்ம ஆலயங்களுக்கு போகிறோம். அங்கே போனால் ஆலயத்தில் மூலவருடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காகத்தான் பெரும்பாலும் போனோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம உட்கிரகிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப விரும்புகிறது இப்போ இருக்க காலகட்டங்களில் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தங்க கவசம், வெள்ளி கவசம் அப்படிங்கிற மாதிரி அந்த அலங்காரம் இருந்தது அப்படின்னா நம்ம அதை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தகடு பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெள்ளி தகடு. அந்த மூலவருக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளி கவசம், தங்க கவசம், இந்த மாதிரி உலோகங்களால் ஆன கவசங்களை அணிவித்து விடுகிறார்கள். நம்ம கடைசியாக யாரை தரிசிக்கிறோம் அப்படின்னா அந்த கவசங்களை தரிசிக்கின்றோம், அவ்வளவுதான். ரொம்ப எளிதாக சொல்லப்போனால். அதனால் ஒரு உயரிய பலன் இருக்குமா அப்படின்னா அது அடியேனுக்கு புரியலை. ஆனால் புரிந்த வரையிலும் சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணுன்னா, கவசங்களை நம்மால் வாங்க முடிகிறது அப்படின்னா ஆலயத்தை நிர்மாணம் செஞ்சாங்கல்ல ராஜாக்கள், அவர்களால் முடிஞ்சிருக்காதா அப்படின்னு கேட்டால் ஆபரணங்களை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் இருந்திருக்கு. ஆனால் அவங்க நினச்சா அந்த சிற்பத்தை, மூலவரை அந்த உலோகத்தாலேயே செய்திருக்க முடியும். இன்றைக்கி வேணால் நம்ம சம்பாதிக்கிறோம் கொடுக்குறோங்க போது அளவாக கொடுக்குறோம். அன்றைக்கி அப்படி இல்லை. அவங்கக்கிட்ட நிறைய பொண்ணும் பொருளும் கொட்டி கிடந்து நினச்சிருந்தா அந்த ஆலயத்தில் அந்த உலோகத்தாலேயே அந்த சிற்பங்களை செய்திருக்கலாம், செய்யலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து அதை ஆகம விதிப்படி அமைத்து அதை சிற்பமாக வடித்து அந்த ஆலயத்திலே வைத்து பிரதிஷ்டை செய்து அதை வழிபாடு செய்திருக்கிறார். அதனால் பல விதங்களில் நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா உண்மையை நம்ம அங்கே அந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஆலயத்தில் போகிறப்ப நம்ம தரிசிக்க வேண்டியது அப்படிங்க வேண்டியது மூலவருடைய அந்த உண்மையான தோற்றத்தையா, அல்லது இந்த வெள்ளி தங்க அந்த சேவைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த தகடுகள் எல்லாம் பதிக்கப்பட்டு அல்லது அந்த வெள்ளி உருவங்களால் செய்யப்பட்ட விஷயங்களா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும், எது சரியாக இருக்கும் அப்படின்னா. ஏன்னா இந்த கவசங்கள் பொருத்தப்பட்ட நம்ம ரொம்ப சந்தோஷமாகறோம். அப்பாடி, அது உள்ளார்ந்த ஒரு உணர்வு. நம்ம தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்மளால் முடியலைனாலும் இவ்வளோ தங்கமா அப்படின்னு, வெள்ளியா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மையாலுமே அந்த மூலவரிடம் இருந்து வரக்கூடிய கதிர்கள் அது நேரடியாக நமக்கு வருகிறதா அப்படிங்கிறதே பெரிய கேள்வி தான். அதனால் இந்த பழனிக்கெல்லாம் போகும்போதும் கூட ஐயனுடைய அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆண்டிக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. அங்கே மட்டுமல்ல, இப்போ நிறைய சிவாலயங்களில் லிங்க திருமேனிக்கு வெள்ளி கவசம், தங்க கவசம் சாற்றுகிறார்கள். இறைவா அப்படின்ட்டு இருக்குது. அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது போக போகத்தான் நமக்கு தெரியும். உண்மையாகவே நாம் தரிசனம் செய்ய வேண்டியது அப்படின்னா அந்த மூலவரை உள்ளவரை உள்ளபடி. ஏன்னா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, சுயம்பு லிங்கங்கள், தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்களுக்கு அந்த வெள்ளி கவசம், தங்க கவசமெல்லாம் நீங்கள் போர்த்தும் போது அதனுடைய அர்த்தம் மாறுகிறது. அது அடியேனுக்கு புரியலை. ஒருவேளை அதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறவங்க ஆகமத்தில் இவ்விடத்தில் இது குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு மூலவர தரிசனம் செய்யுங்க. உள்ளவரை உள்ளபடி பார்த்தல், அதுதான் ஆன்மீகத்திலேயும் குறிப்பிடப்படுகிறது. எது இருக்கிறதோ அதை இருப்பதாகவே பார் அப்படின்ட்டு. நம்ம அதை அலங்காரப்படுத்த வேண்டாம். இயற்கை ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அது பல விஷயங்களை ஆராய்ந்து தான் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துருக்கிறதுல நம்ம ஒரு பூசுறோம் அப்படிங்கும் போது அவ்விடத்தில் மாயையே மிஞ்சி இருக்குமே தவிர உண்மை அவ்விடத்தில் மிஞ்சி இருக்காது அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் தாழ்மையாக கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை அடியேன் தவறாக கூட இருக்கலாம், ஆகமத்திலே குறிப்பிட்டு இருக்கலாம், அடியேன் அதற்கு தெரியாமல் தவறாக கூட பேசியிருக்கலாம். இருந்தாலும் அடியனுடைய விண்ணப்பம் ஒன்றுதான். ஒருவேளை இது ஆகமத்தில் எவ்விடத்திலும் குறிப்பிடவில்லை, எது இந்த தங்க கவசம், வெள்ளி கவசம் இப்போ ஒரு ஆடம்பரத்திற்காக தான் இது செய்யப்படுகிறதுனா தயவு செய்து இனி அதை தவிர்த்து கொள்ள பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்து கொள்ளலாம். இறைவன் ஆலயத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா மன நிம்மதிக்காக போகிறோம். நம்ம சித்தர்களும் அல்லது அரசர்களும் மகான்களும் ஏற்படுத்திய ஆலயத்தில் எவ்வாறு ஏற்படுத்தினார்களோ அவ்வாறு இருக்கட்டும். அதை நாம்
பகட்டுக்காக ஆடம்பரத்திற்காக மாற்ற வேண்டாம். அதிலே உண்மை என்பது மறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கருத்து. சிவாய நம.